இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல ஒரு மனுஷனை பத்தி போடுறாங்க பாத்தீங்களா, அவரெல்லாம் சுட்டே கொண்டுட்டாராம். அந்த சுட்டு கொண்டாருன்னா அவர் எவ்வளவு மோசமான மனுஷனா இருப்பாரு பாத்தீங்களா. அவர் நீ சொல்ற மாதிரி ரொம்ப மோசமான மனுஷன்லாம் இல்ல சோஃபி. அவர் நாட்டுக்காக நல்லதுதான் பண்ணியிருக்காரு. நாட்டுக்காக நல்லது பண்ணிருக்காரா? ஐயோ, ஏன்க்கா இப்படி சொல்றீங்க? அவர் எவ்வளவு மோசமானவர் மனுஷன் இன்ஸ்டாகிராம பார்த்தா உங்களுக்கே புரியும். சார்லி கிறிஸ்ட பத்தி தானே சொல்ற? இது கிறுக்கா? கிறுக்குலாம் இல்ல, அவரோட ஃபுல் நேம் சார்லி ஜேம்ஸ் கிறிக். அக்கா, அந்த சார்லஸ் ஐயோ, ஒரு பேர் என்ன சொன்னீங்க? சார்லி ஜேம்ஸ். சார்லி ஜேம்ஸ் கிறிக். அந்த மனுஷன் எவ்வளவு மோசமான மனுஷன் தெரியுமா? அவர் என்ன சொல்றாருன்னா, பெண்கள்னாலே தன்னுடைய கணவனுக்கு அடிமையா இருக்கணும்னு பேசுறாரு. சரி, அததான் சொல்றாருன்னு பார்த்தா ஒரு குழந்தை கர்ப்பமாச்சுன்னா அது குழந்தை பெத்துக்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளவு மோசமான விஷயம்க்கா. இல்ல சோஃபி, ஒரு மனுஷன் ஒரு உலகத்துல ஒரு குழந்தைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம்னு வேதம் சொல்லுது. அதனால அந்த எந்த ஒரு குழந்தையையும் அழிக்கிறதுக்கு எந்த ஒரு மனுஷனுக்கும் தகுதியே கிடையாது. அது மட்டும் இல்ல, அமெரிக்கால அபார்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயம். அவங்க பண்றது ஒரு கொலை பண்றோம் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கூட அது குற்ற உணர்ச்சியே இல்லாம ரொம்ப காமனா பண்ணுவாங்க. சோ அந்த விஷயத்த அவர் எதிர்த்து குரல் கொடுத்தாரு. நீ சொல்றதும் கரெக்ட் தான் கிளான்சி. இந்த உலகத்துல பாரு, எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்ல. ஆனாலும் அவர் என்ன தெரியுமா பேசுறாரு? பெண்கள்னாலே தன் கணவனுக்கு அடிமையா இருக்கணும்னு சொல்றாரு. அது எந்த விதத்துல நியாயம்? பெண்கள் அடிமையா இருக்கணும்னு சொல்லல சோஃபி. பைபிள்ல கொடுத்திருக்கிற வசனத்தையும் நீங்க நினைச்சு பாரு. ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னா பைபிள்லயும் சொல்லுது. ஆதாமுடைய விலா எலும்புல இருந்து அவன் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் ஏவாள படைச்சாரு. அது மட்டும் அல்ல, அவன் மனைவிகளே உங்களுக்கு எந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள்னு வசனம் இருக்குது. கீழ்ப்படிந்திருங்கள் அப்படிங்கிறதுக்கும் அடிமை அப்படிங்கிற வார்த்தைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அவர் கீழ்ப்படிந்து இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவரோட ஒய்ஃப் கூட அவரோட இன்டர்வியூல ஒய்ஃப் இஸ் நாட் அ சர்வன்ட், ஒய்ஃப் இஸ் அ ஹெல்பர் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒய்ஃபே அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. சரி, அது மட்டும் இல்ல, அவர் அவருடைய ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. அவருடைய மனைவி கூட அவருடைய குழந்தைகள் கூட அவர் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். சரி சரி, அவரோட குடும்ப கதை அதெல்லாம் விட அவரு எவ்வளவு பழமைவாதி நான் சொல்லட்டுமா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கருப்பினத்தரும் ஒரு வெள்ளை இனத்தினரும் சேர்ந்து இருக்க கூடாது. அமெரிக்காங்கிற நாடு வெறும் வெள்ளையர்களுக்குன்னு சொல்றாரு. அது எப்படி? மார்ட்டின் லூதர் கிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கருப்பினத்தனும் ஒரு வெள்ளை நிறத்துல இருக்கிறவங்களும் கை கோர்த்து நடக்கணும், அதுதான் ஒரு உண்மையான ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா இவரு எல்லா அமெரிக்காங்கிறது வெறும் வெள்ளையர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்துல நியாயம்? ஒரு ஃப்ரீடம்ங்கிறது எல்லாருக்கும் சமமானது தானே. நாடுங்கிறது எல்லாருக்கும் தேவையான ரைட்ஸ் தானே. அதுல எப்படி இவர் உள்ள வரலாம்? அங்க உள்ள ஒரு பிளாக் அமெரிக்கன் அவங்களே சொல்லியிருக்காங்க, அவங்களோட தேவையான ரைட்ஸ் அமெரிக்கால இருக்கு அப்படின்றது. ஆனா அவர் என்ன அப்போஸ் பண்ணாருன்னா, இல்லீகலா அவர் கண்ட்ரிக்குள்ள வர்றதுதான் அவர் அப்போஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்ல சோஃபி, அவரை பத்தி சோசியல் மீடியால நிறைய ராங்கா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத புரிஞ்சுக்காம அவரை பத்தி இந்த மாதிரி தவறான கருத்துக்கள் நிறைய இருக்கு. அவருடைய இன்டர்வியூ போய் பார்த்தனா உனக்கு அவரை பத்தி உனக்கு கிளியரா தெரியும். சரி கிளான்சி, நீ சொல்றது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ சொல்ற எல்லாமே வேதாகமத்தின் அடிப்படையில தான் இருக்கு. எல்லாமே கிறிஸ்தவத்தை முன்னிறுத்துற மாதிரிதான் இருக்கு. அப்ப அந்த சார்லி கிறிஸ்துவர் அமெரிக்கா தேசம் கிறிஸ்தவர்களுக்கான தேசம், வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இருக்கணும்னு ஆண்டவரை பத்தி மட்டும்தானே சொல்றவரா இருக்காரு. மக்களுக்காக அவர் பேசுறாருன்னு எல்லாரும் சொல்றது தப்பு தானே? அப்படி கிடையாது சோஃபி. அவர் கிறிஸ்தவத்தை பத்தி மட்டும் சொல்லல. நம்ம இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. அந்த வாழ்க்கையை நம்ம சரியான முறையில சரியான வழியில நடக்கணும். அதுக்கு என்னென்ன பாதைகள் இருக்கு அப்படிங்கறதுதான் அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அமெரிக்கால எல்லாரும் நிறைய பேர் ஏத்திஸ்டா மாறிட்டாங்க. அதாவது கடவுளே கிடையாது அப்படிங்கறது சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு மதத்தை எடுத்தாலும் ஒரு சர்டைன் ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது. நாங்க எங்களுக்கு எந்த இதுவும் நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். எங்களுக்கு என்ன தோணுதோ மனமும் மாம்சமும் விரும்புறதை நாங்க செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்காங்க. அவங்களதான் இவர் எதிர்க்கிறாரு. அது மட்டும் கிடையாது, ஒரு ஆணும் ஆணும் சேர்ந்து இருக்கலாம், பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் மக்கள் விரும்புறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் இவர் சார்லி கிறிக் எதிரா பேசினாரு. வேதாகமத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த சோதோம் குமரா மக்கள் அழிந்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த ஆண்டவர் வெறுக்கக்கூடிய பாவங்கள்ல ரொம்ப முக்கியமானது இந்த பாவம். இந்த பாவத்தை இப்ப நிறைய பேர் செய்யறாங்க. இதெல்லாம் தப்பு அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்னது எந்த விதத்துலயும் தவறு கிடையாது. இதெல்லாம் அவர் எங்க போய் பேசுறாரு?
இவர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் பேசுவாரு. காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் ஓப்பனா அவங்களுடைய சந்தேகத்தை அவங்க கேட்கலாம். அவங்க அதுக்கு அவர் சரியான முறையில அவர் பதில் சொல்லுவார். அவருடைய முக்கியமான ஒரு கோட் என்ன அப்படின்னா, ப்ரூவ் மீ இஃப் ஐ ஆம் ராங். நான் சொல்றது தப்பு அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அவருடைய வார்த்தையில அவர் ஏதாச்சும் சொல்றாரு அப்படின்னா அத கருத்துக்கு வந்து முரண்படணும்னா அவரோட வார்த்தையில தான் கொஸ்டின் கேட்கணும். ஆனா அவங்களால அப்படி பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. எந்த அளவுக்கு தப்பு தெரியுமா ஜாய்லின்? சுட்டு கொண்டுட்டாங்களா? ஆமா ஜாய்லின். சுட்டு கொன்ன விஷயமே தெரியாதா? அது மட்டும் இல்ல, அந்த சுட்டு கொன்னாரே ஒரு மனுஷன், அவரை 2 நாள்ல புடிச்சிட்டாங்க தெரியுமா? தெரியாது எனக்கு. சரி, இன்னொரு விஷயமும் சொல்லட்டுமா? அந்த சுட்டு கொன்னாரே ஒரு மனுஷன், அவருடைய மனைவி என்ன தெரியுமா சொன்னாங்க? எல்லா ஊர்ல உள்ள எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அந்த பையனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவர் சுட்டது கூட ஒரு நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு வாலிப பையன் தான். அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்றப்போ அவரோட மனைவியே என்ன தெரியுமா சொன்னாங்க? இல்ல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்ட்டு சிலுவையில அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து சொன்னது போல, என்னுடைய கணவனை கொன்ன இந்த பையனையும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு ஒரு மன்னிக்கிற சுபாவத்தை அந்த பெண் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி சுபாவம் இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளேயும் கூட இருக்கணும். அது மட்டும் இல்ல, இப்போ இருக்கிற ஜெனரேஷன், அதாவது இப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம இங்க இருக்கோம், நம்மளுடைய பிள்ளைங்க ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கலாம். உங்களுடைய குழந்தைங்களை இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருமே வந்து உங்க சோசியல் மீடியா மூலமாகவோ மற்ற சுற்றி இருக்கிற நண்பர்கள் மூலமாகவோ நிறைய தவறான கருத்துக்கள் அவங்க கிட்ட இருக்கு. இப்போ உங்க பிள்ளைங்கிட்ட நீங்க கேட்டு பார்த்தாலுமே சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பைபிள்ல இருக்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க பெற்றவர்களாகிய நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சிறு வயதுல இருந்தே வேதாகமத்தை பற்றிய அறிவு அவர்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்த குழந்தைகளுக்காக நம்ம தினமும் பைபிள் வாசிச்சு பிள்ளைங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவங்களா நம்ம இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்தினால நம்மளுடைய குழந்தைகள் கரைபடாம இருப்பாங்க. அதனால உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்க ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணணும். நான்சி, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது நான் எவ்வளவு தப்பா அந்த மனுஷனை நினைச்சிருந்தேங்கிறது. அவர் வாலிபர்களாகி எங்களுக்காக தான் பேசுறாரு. இப்ப புரிஞ்சுச்சு நான் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி என்னோட தாட் ப்ராசஸ் இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் நான்சி. தேங்க்யூ.